அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபமே ஜெயம் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். அடுத்ததாக நம்மை குறித்த தேவ சித்தம் என்ன என்று சொல்லி தியானிக்க இருக்கிறோம். 1 தீமோத்தேயு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், சத்தியத்தை அறிகிற அறிவை அடையும் அவர் சித்தம் உள்ளவராக இருக்கிறார். முதலாவது நாம் பரிசுத்தமாக தேவ சித்தம், இரண்டாவதாக நம்ம எந்த சூழ்நிலையும் துதிப்பு சோதிப்ப தேவ சித்தம், மூன்றாவதாக ரட்சிப்புக்காக ஜெபிப்ப தேவ சித்தம், நான்காவதாக சத்தியத்தை அறிகிற அறிவை அடைவது தேவ சித்தம். ஆமாங்க, சத்தியத்தை அறிவிகள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு யோவான் 8:32 சொல்லியிருக்கிறார். சத்தியத்தை அறியும் போது நமக்கு விடுதலை கிடைக்குங்க. சத்தியத்தை அறிவது தேவ சித்தமாக இருக்குங்க. இந்த பரிசுத்த வேதாகமும் வசனம் தாங்க. ஆதியாகமத்தில் வெளிப்படுத்தல் வரைக்கும் இருக்குங்க. 66 புஸ்தகங்கள் இருக்குங்க. இந்த 66 புஸ்தகத்துக்குள்ளும் சத்தியம் அடங்கி இருக்கிறது. அந்த சத்தியத்தை நாம் அறியும் போது நாம் எந்தெந்த காரியங்களை விடுதலை பெறாமல் இருக்கமோ அந்த காரியங்களிலே சத்தியம் நம்மை விடுதலை ஆக்குங்க. ஆமாங்க, சத்தியம் நம்மை விடுதலை ஆக்கும். இந்த வேத வசனம் நம்மை விடுதலை ஆக்கும், நம்மை ஆசீர்வதிக்கக்கூடியதுங்க. ஆக சத்தியத்தை அறிகிற அடைவதற்காக நாம் ஜெபிக்கணும். தினம் அந்த வேதத்தை வாசிக்கணும். ஆலயத்தில் செய்யப்படுகிற பிரசங்கத்தை கவனமாக கேட்டு அதன்படி நடக்க நம்ம ஒப்புக் கொடுக்கணுங்க. சத்தியத்தை அறிகிற அறிவை அடைவது தேவ சித்தமாக இருக்கிறோம். தினந்தோறும் ஜெபிங்க, வேதவசனத்தை வாசிங்க. ஆண்டவர் உங்கள் சத்தியத்தை வெளிப்படுத்துவார். அந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும், உங்களை ஆசீர்வதிக்கும், உங்களை பரிசுத்தமாக்கும், உங்களை பரலோகம் கொண்டு சேர்க்கும். ஜெபிக்கலாமா? அன்பின் பிதாவே, நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, சத்தியத்தை அறிகிற அறிவை அடைவது தேவ சித்தம் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோமே. ஆண்டவரே, இந்த வேத வசனத்திலே புதைந்து கிடக்கிற சத்தியத்தை அறிந்து கொள்ள தேவன் கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். எந்தெந்த காரியங்கள் எல்லாம் நம்முடைய பிள்ளைகள் விடுதலை இல்லாமல் இருக்கிறார்களோ அந்தந்த காரியத்திலே விடுதலை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக சத்தியத்தை அறிகிற அறிவிலே வளர்வதற்கு நீ கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னும் நாங்கள் தினந்தோறும் ஜெபித்து வேதங்களை வாசித்து சத்தியத்தை அறிந்து கொள்ள கிருபை தருவீராக. ஆலயம் சென்று பிரசங்களை கவனமாய் கேட்டு அதன்படி நாங்கள் நடக்க சத்தியத்தை அறிந்து விடுதலை பெற்றுக்கொள்ள தேவன் கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். சத்தியத்தினாலே ஆசீர்வதிங்க, சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்குங்க, சத்திய வசனத்தினாலே விடுதலை ஆக்குங்க. பரலோகத்தின் பிள்ளையாக எங்களை ஆயத்தப்படுத்துங்க, வருகைக்கு ஆயத்தப்படுத்தும். மகிமையா உமக்கே இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கட்டாயம் சத்தியத்தை அறிய கர்த்தர் விடுதலை கொடுத்து கொண்டே இருப்பார். தொடர்ந்து ஜெபிப்போம். God bless you. Thank you.